வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்புடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய நியாசின் உப்பு இதில் அதிகமாக இருக்குது. நார் சத்தும் போதுமான அளவில் ஊற வைத்த பாதாம்ல இருக்குது. எனவே இதய நோயாளிகளும் பசியை பொறுக்க முடியாதவர்களும் தினமும் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம். நீரிலிருந்து ஊற வைத்த பாதாமிலிருந்து லிபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி வெளியிடப்படும். ஸோ இதை நீங்கள் உண்ணும்போது நம்ம சாப்பிட்றக்கூடிய மற்ற உணவுகள்லாம் எளிதில் செரிமானமாக ஆரம்பிச்சிடும். இது போன்ற நிறைய மருத்துவமைகள் இருக்குது. அதை தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இரவில் 10 to 12 பாதாம் பருப்பை ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் அதோட தோலை நீக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதோடைய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கப்பெறுவதால் ஆண்மை பெருக ஆரம்பிக்கும். பாதாமை நீங்கள் எடுத்துக்கொள்வதால் இரைப்பையை தாண்டி பெருங்குடலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை அது ஊக்குவிக்கும். இது நல்ல பாக்டீரியாக்கள் தான் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதே தவிர கெட்ட பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்காது. அதனால் இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கொழுப்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய இந்த பாதாம் பருப்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய தீய கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கும். அதாவது நல்ல கொலஸ்ட்ராலை மட்டும் உங்களுக்கு வச்சு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிரும். இதன் மூலமாக இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் மூளையையும் சிறுநீரகத்தையும் பாதுகாக்கக்கூடிய பாஸ்பரஸ் உப்பு கால்சியத்தை விட டபுள் மடங்கு, அதாவது 2 மடங்கு இருக்கு. உங்களுடைய ரத்த சோகையை அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை ப்ராப்ளத்தை குணப்படுத்துறதுக்கு இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை தாராளமாக நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதால மெலிவுற்ற பெண்கள் எலும்பு மெலிவின் நோயிலிருந்து விழாமல் பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்வது ரொம்ப ஆரோக்கியம். உங்களுக்கு இருக்கக்கூடிய முடி உதிர்வு பிரச்சனை, முடிகள் சார்ந்த பிரச்சனைகள் அதை கியூர் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் உங்களுக்கு கடுமையாக இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து சேர்த்துக்கலாம். இதய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். மூளையினுடைய வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்க எடுத்துக்கலாம். ஊற வைத்த பாதாம் பருப்பை படிக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்குமே அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை அவர்கள் பெறுவார்கள். நன்றி.